வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மீதமான இட்லி வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைட் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செஞ்சதுக்கப்புறமா இது மீதமான இட்லியில் தான் செஞ்சிங்கன்னு யாராலையுமே சொல்லவே முடியாது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, அவ்வளோ கிறிஸ்பியாக, ரொம்ப எம்மியாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸியானது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். நம்ம முதல்ல மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 வெங்காயம் சேர்த்திருக்கேன். நான் 6 இட்லிக்கு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பிரவுன் கலர் ஆற வரைக்கும் இதை வதக்கிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல 2 தக்காளி சேர்த்திருக்கேன். வெங்காயம் விட தக்காளி கொஞ்சம் குறைவாவே சேர்த்துக்கலாம். இப்போ இது சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா குக் பண்ணிடுங்க. தேவையான அளவு தண்ணி வேணா சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் மட்டும் சேர்க்கிறேன். இது ரொம்ப சாஃப்டா தொக்கு மாதிரி ஆயிடக்கூடாது, கொஞ்சம் தெரியணும். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது தனியா வச்சிடலாம். அடுத்து நம்ம இட்லியை கட் பண்ண போறோம். நான் 6 இட்லி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு இட்லியும் நீங்க 9 பீஸா கட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டான சைஸ்ல வரும். இல்லாட்டி கொஞ்சம் பெருசா இல்ல ரொம்ப சின்னதா அந்த மாதிரி ஆயிடும். 9 பீஸுங்கிறது ஒரு இட்லிக்கு கரெக்டான அளவு. நீங்க ஃப்ரை பண்ணும் போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் 9 பீசஸா இருந்துச்சுன்னா. இப்போ பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடா இருக்கட்டும். இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இட்லி எல்லாம் சேர்த்துடலாம். நான் ஹை ஃப்ளேம்ல வச்சுதான் பண்றேன். இது இட்லி ஆல்ரெடி வெந்திருக்கனால இது உள்ள வேகணும் வெளியே வேகணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஹை ஃப்ளேம்ல வச்சே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ இது லைட் ப்ரௌன் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வைக்கலாம். பாருங்க, இந்த கலர்ல வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். இதை நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க மசாலால சேர்த்துடலாம். அடுப்பு சிம்லையே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா சைடும் ஈவனா கோட் ஆகணும். கடைசியா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நம்ம சுவையான ஃப்ரைட் இட்லி ரெடி ஆயிடுச்சு.
இதை சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் குடிக்கிறதா இருந்தீங்கன்னா கிறிஸ்பினஸ் அவ்வளோவா இருக்காது. அதனால் இட்லியை இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு மசாலாவில் கோட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.